பழைய காலத்து இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எல்லாம் பண்ணுற மெத்தட் தான் இது. என்ன தான் நம்ம முந்திரி பருப்பு, அப்புறமா மிளகு, பூண்டு தட்டி போடுவாங்க, உடச்ச கடலை, இதெல்லாம் டேஸ்ட்டுக்காக போடுவாங்க. நீங்கள் என்ன தான் டேஸ்ட்டுக்கு அதெல்லாம் ஆட் பண்ணாலும் இந்த டேஸ்ட்டை பீட் பண்ணவே முடியாது. இதுக்கு முக்கியமான அந்த மெஷர்மெண்ட் பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் உளுந்தம் பருப்பு எடுக்கிறீங்களோ, அதாவது எந்த ஒரு கப்பா இல்லை டம்ளர் ஆழாக்கு எதுவோ நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் பாதி தான் கடலை பருப்பு சேர்க்கணும். அடுப்பை மீடியம் டு ஸ்லோவில் வச்சு தான் வறுக்கணும். இது வறுக்கும் பொழுது இந்த ஒரு பருப்பு, அதாவது ஒரு கடலை பருப்போ இல்லை இந்த மாதிரி பருப்பை எடுத்து வாயில் அப்படி கடிச்சிங்கன்னா அப்படியே கிறிஸ்பாக ஆகணும். அந்த அளவுக்கு வறுக்கணும். இப்போ கடலை பருப்பு எடுக்கிறேன். கடலை பருப்பு நான் எடுத்த ஒரு ஆழாக்கு எடுத்த உளுந்தம்பருப்பு, அதில் பாதி ஆழாக்கு தான் இந்த பாருங்க கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு பருப்பு இதவுக்கும் பாதி, அதாவது 1/4 ஆழாக்கு. அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணிடுவாங்க. இப்படியே பண்ணி அரைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை பருப்பை நல்லா வறுத்து அப்புறம் எள்ளு இதெல்லாம் போட்டு நல்லா ஆற விட்டு பொடி பண்ணும் பொழுது இந்த வீடே கமன்னு அப்படி ஒரு வாசனை வரும். இந்த இட்லி பொடி வேணுன்றவங்க என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் போய் பாருங்கள். நான் கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை போய் பாருங்கள். அப்படியே போய் பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு போய் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். இதுக்கு இந்த பெருங்காயம் அதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். என்னுடைய வீடியோவில் ஃபுல்லாக அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்கேன். அது போய் பாருங்கள். இப்போ காஞ்ச மிளகா வறுக்கணும். அந்த காஞ்ச மிளகாவில் விதைலாம் வெளியில் வரக்கூடாது. விதைலாம் வெளியில் வந்து தான் அது டேஸ்ட் இருக்காது. இப்போ எள்ளு போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், எள்ளு நல்லா பொரியணும். இப்போ அதை இதையும் எடுத்து கொட்டிடுறேன். இந்த காஞ்ச மிளகா வறுக்கும்போது முக்கியமான ஒரு இது என்னென்னா, ஒரு டிப்ஸ் என்னென்னா, அந்த விதைலாம் வராமல் இருக்கிறதுக்கு அது தொப்பி இருக்கணும். அது தலையில் தொப்பியோடு போட்டு வருங்க. அது காம்பு நீட்டாக இருக்கும். அந்த காம்போடு போட்டுறாதீங்க. காம்பை கட் பண்ணிவிட்டு அந்த தொப்பியோடு போட்டு வறுக்கணும். லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தான் வறுக்கணும். ஏன்னு சொன்னேன்னா, எண்ணெய் இல்லாமல் அப்படியே வறுத்திங்கன்னா அப்படியே அந்த நெடி தூக்கும். நல்லா இரும்பி தொண்டெல்லாம் வலி வந்துடும். அதனால் அதை பாருங்கள், தொப்பியோடு தான் நான் போட்டிருக்கேன். இப்படி போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டு பொடி பண்ணுங்க. ரொம்ப சூப்பரான அத்தன்டிக் இட்லி பொடி ரெடி ஆகிடும். தேங்க்யூ.